350 கிராம் கிரீன் கிரேப்ஸ். அந்த கிரேப்ஸை வந்து 2ஆவோ 3ஆவோ கட் பண்ணி நல்லா முதல்ல உப்பு தண்ணியில் கழுவி சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கிரேப்ஸுக்கு ஜூஸு இல்லைன்னா சட்னி ஏதாவது செஞ்சால் அது மேலே டெக்கரேட்டிவாக வைக்கிறதுக்கு ஒரு டூத் பிக்கில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் செய்து வச்சுருக்கேன். நடுவில் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி அதை மாற்றி ரெண்டையும் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த சட்னி அல்லது ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கிரேப்ஸை சேர்த்து வதக்கணும். அதோட மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டேன். முதல்ல கொஞ்சம் கடுகு பொரிய விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிரேப்ஸை சேர்த்தேன். நல்லா மசிஞ்சு வரணும். அதோட கொஞ்சமா புளி சேர்த்துருக்கேன். மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி. நம்ம மாங்காய் தொக்கு போடுவோம்ல அதே மாதிரியே தான், ஆனா இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் வறுத்த கடுகு பொடியும் வெந்தய பொடியும் நல்லா மசிஞ்சிருச்சு. தேவைப்பட்டா கொஞ்சமா வெல்லம் சேர்க்கலாம். நான் சேர்க்கல. அதுல இருந்த இனிப்பே நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் நம்ம சேனல்ல பன் தோசை போட்டதுக்கு அதுக்கு தான் இதை காம்போவா செய்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதை நம்ம யூஸ்வலா என்ன ஊறுகாய் தொக்கு செய்யற மாதிரி இதை செய்திருக்கேன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.